ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவர் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கான ஒரு முக்கியமான நபர். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எப்ஸ்டீன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர். இவர் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே அமெரிக்காவில் வளர்ந்தவர். இவர் ஸ்கூல்ல ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியரா பணிபுரிஞ்சவர். அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. ஒரு பள்ளி ஆசிரியரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் அடுத்தடுத்து ஆழ்கடத்தல்ல ஈடுபட்டாரு. அது இன்னும் அதிகமாகி தீவிரமாகி பாலியல் இடைத்தரகராக மாறியிருக்கார். அதுதான் அவரை இந்த மாதிரியான பல விஷயங்கள் செய்ய முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. வெறும் பாலியல் இடைத்தரகர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம பல பிசினஸ் மேன்கள், அரசியல் பெரும்புள்ளிகளுக்கு, அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வெல்த் மேனேஜரா இருந்திருக்காரு. அதாவது சமீபத்துல சக்தி திருமகன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல எப்படி விஜய் ஆண்டனி நிறைய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுடைய பணங்களை வாங்கி லாபி பண்றாரு அப்படின்ற விஷயத்த படங்கள் மூலமா நம்ம பார்த்துருப்போம். அந்த வேலையை தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அங்க அமெரிக்கால பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அது வெறும் அமெரிக்காவை சேர்ந்தவர்களோட மட்டும் நின்றாம பல நாட்டினுடைய பிசினஸ் மேன்ஸ், டெக் ஜாம்பவான்கள், இளவரசர்கள், அதிபர்கள், முன்னாள் இந்நாள் அதிபர்கள்னு சொல்லி அரசியல் பெரும்புள்ளிகள்னு சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க்கையே கிரியேட் பண்ணியிருக்கு.